மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம என்ன பண்ணுவோம்? வியாழக்கிழமை சில ஸ்டாக்ஸ் நான் என்னோட போர்ட்ஃபோலியோல இருக்கிற ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணுவேன். என்னோட போர்ட்ஃபோலியோல இப்போ புதுசா ஒரு ஸ்டாக் ஆட் ஆயிருக்கு. தட் இஸ் கால்டு லலிதா ஜுவல்லரி. ஏன்னா ஏற்கனவே நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். எப்போ நமக்கு லலிதா ஜுவல்லரி வந்தாலும் ஏற்கனவே 4-5 கோல்டு ஸ்டாக் பத்தி பேசியிருக்கேன். அந்த ஸ்டாக்கோட கூட இதையும் நம்ம சேர்க்கறதா அடுத்த சில ஆண்டுகளுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும் இந்த மாதிரி கோல்டு ஸ்டாக்லங்கிறதுனால நம்ம போர்ட்ஃபோலியோல அரௌண்ட் ஒரு 20-25% இந்த மாதிரி கோல்டு ஜுவல்லரி ஸ்டாக்ஸ் வைக்கலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருந்தோம். அதன் அடிப்படையில் ஈவன் கம்யூனிட்டி மெம்பருக்கும் சொல்கிறேன், நான் கம்யூனிட்டி மெம்பருக்கும் சொல்கிறேன், நீங்களும் அந்த மாதிரி சில விஷயங்கள் செய்ய விரும்பினால் செய்து கொள்ளுங்கள். ஏன்னா சேஞ்சஸ் இருக்க தான் போகுது. ஓகே, ஏன்னா இப்போ சைக்கிளிக்கலாக பாருங்க, வார் நடந்துட்டு இருக்கு. வார் நடந்துட்டு இருக்கும்பொழுதோ இல்லை ஏதோ ஜியோபாலிட்டிக்ஸ் இஷ்யூஸ் வரும்பொழுதோ இல்லை எல்னினோ வரும்பொழுதோ ஏதோ ஒரு பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் பாதிக்காத மாதிரியான சில ஸ்டாக்ஸும் நம்ம போர்ட்ஃபோலியோல இருக்கணும்னா அதில் முக்கியமான ஸ்டாக்ஸ் எதெல்லாம்னா இந்த கேபிட்டல் மார்க்கெட்டு, பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸு, அப்புறம் இந்த ஜுவல்லரி, இதுவுமே ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறேன். லலிதா ஜுவல்லரி நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டாக்காக கன்சிடர் பண்ணுவோம். இப்போ ஆல்ரெடி என்னுடைய போர்ட்ஃபோலியோல ஒரு சாம்பிளுக்காக ஒரு 12 நம்பர்ஸ் மட்டும் வாங்கியிருந்தேன். இல்லை எனக்கு ஐபிஓவில் கிடைக்கல. ஓகே, நான் 12 நம்பர்ஸ் மட்டும் அன்னைக்கு லிஸ்டான டேட்டில் சும்மா வாங்கி வைப்போமே அப்படின்னு வாங்கி வச்சேன். நான் 268 ரூபாய்க்கு வாங்கின ஹையஸ்ட் ப்ரைஸில் வெறும் 12 ஸ்டாக்ஸு. அதுக்கப்புறம் இப்போ சூழ்நிலை பார்ப்போம். நம்ம இப்போ கொஞ்சம் மார்க்கெட் ஒரு வாரமாக கரெக்ஷன் எடுத்து 247 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு இருக்கு நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம். இதோட பி இப்போ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 13.7 அந்த ரேஞ்ச் காட்டுது. அர்னிங் பர் ஷேர் 20 rupees பர் ஷேர்னு இருக்கு. இந்த கம்பெனியோட இயர் ஆன் இயர் growth போன 10 வருஷத்துல ஆவரேஜா 28%, 23%. நான் சொல்றது சேல்ஸ்ல. இன் டர்ம்ஸ் ஆஃப் நெட் ப்ராஃபிட்னு கவனிச்சோம்னா 44, 63, 178 இப்படி காட்டுது. பட் நம்ம இது எல்லாத்தையும் அப்படி எதிர்பார்க்க முடியாது. அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த கம்பெனிக்கு ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 25% growth வரும். மேபி அப்புறம் நார்மலைஸ் ஆகி குறைய கூட சான்ஸ் இருக்கு. பட் நெக்ஸ்ட் 5 இயர்க்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறப்போ அவங்களுடைய எக்ஸ்பேன்ஷன், பிசினஸ் எக்ஸ்பேன்ஷன் உண்டு. ஏற்கனவே ஒரு 63 பிரான்ச்சஸ் இருக்கு. இப்போ இன்னுமே ஒரு 10 பிரான்ச்சஸ் கொண்டு வர போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இந்த ஃபினான்ஷியல் இயர்ல ஒருவேளை நடக்கும்னா அடுத்தடுத்த காலங்கள்லயுமே அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே தான் இருக்கு. இப்போ கல்யாண் ஜுவல்லரோட கூட லலிதா என்ன பண்ணுவாங்க, போட்டி போட கூட ஆரம்பிக்கலாம். ஏன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸோட நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் 660, இவங்களுடையது ஒன்லி 60. அப்போ எக்ஸ்பேன்ஷனுக்கு எங்க ஓப்பனிங் இருக்குன்றது புரியுது உங்களுக்கு. ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம பார்ப்போம் அப்படின்னு தான். ஸோ நான் 25 போட்டு x/2 போட்டு கால்குலேட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஏர்னிங் பர் ஷேர் 20 ரூபா சொன்னா growth இயர் ஆன் இயர் 25% இருந்தால் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 246, லோவஸ்ட் பி இப்போ நம்ம எவ்வளவு பார்க்குறோம் 13 இருக்கு. பட் ஜுவல்லரி கம்பெனிக்கு பொதுவாக 40, 35 அந்த ரேஞ்ச் இருக்கும். 35னே எடுத்துக்கிறேன் லோ பிஇ. அப்படி எடுத்து பார்க்கும்போது இதுல ஃபியூச்சர் ஏர்னிங் பர் ஷேர் மேபி 61 ரூபாய் வரலாம் இன்னொரு 5 வருஷம் கழிச்சு. அப்படின்னா இன்டூ 35 மல்டிப்ளை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் வரும். எக்ஸ் எவ்வளோ 2136 ரூபாய். x/2 எவ்வளோ 1068 ரூபாய். இன்னைக்கு நீங்க என்ன ரேட்ல பாக்குறீங்க, 246 ரூபான்னு பாக்குறீங்க. ஓகே, இப்போ x/3ன்னு கணக்கு போட்டா கூட 712. அப்போ 712க்கும் கீழே தான் இன்னைக்கு அது உட்காந்துருக்கு. அப்போ 77% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல கிடைக்குது அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். கம்யூனிட்டி பீப்புளுக்கும் சொல்லிடுறேன், நம்மளோட போர்ட்டல்ல கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பக்கத்துல பார்த்தீங்கன்னா கிரீன்ல இருக்கும். கிரீன்ல இருந்ததுன்னா +77 நமக்கு நம்ம டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல கிடைக்குதுன்னு அர்த்தம். கிரீன்ல இருந்ததுன்னா ரெட்ல 77 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஒருவேளை, அப்போ அது எக்ஸை விட கூடுதலா இருக்கு, அது உள்ள போவாதீங்கன்னு சொல்ற மாதிரி அர்த்தம். ஓகே, அதுவும் உங்களுக்கு போர்ட்டல்ல நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். மேபி இன் 1 or 2 டேஸ்ல அது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆக சான்ஸ் இருக்கு. இன்னும் 10 டேஸ் கூட ஆகும், எல்லா ஸ்டாக்குக்கும் ஆகுது. ஏன்னா நம்ம ஒரு தனித்தனியா ஒரு ஸ்டாக்கும் பண்றோம் இல்லையா. ஸோ அதனால நிச்சயமா கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆயிடும், அதையும் சொல்லிடுறேன். ஸோ இப்போ புரியுதா நான் ஏன் இந்த கம்பெனி ஸ்டாக் கன்சிடர் பண்றேன்னு. ஏற்கனவே 12 ஸ்டாக் நான் வச்சிருக்கேங்கிறது அடிப்படையில் இப்போ என்ன பண்றேன், ஒரு 88 ஸ்டாக் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இந்த ஸ்டாக்கு 100 நம்பர்ஸ் என்னோட போர்ட்ஃபோலியோக்குள்ள வந்துடும். அடுத்து நம்ம பார்க்க போறது ஆஸ் யூஷுவல் ஸ்கை கோல்டு. ஸ்கை கோல்டுமே என்கிட்ட ஒரு 1300 ஸ்டாக்ஸ் தான் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும்னா இன்னுமே இதை இன்க்ரீஸ் பண்ணணும். என்னோட ஐடியா என்னன்னா 10,000 ஸ்டாக்ஸாக இதை மாற்றணும் அப்படின்னு நான் டார்கெட் வச்சிருக்கேன். பட் எது வரைக்கும் நான் வாங்குவேங்கிறதுலாம் நீங்க x/2 கால்குலேஷன் நீங்க போட்டு பாருங்க. நான் இப்போ விட்டுறேன் உங்ககிட்ட. இப்போ இதோட பி ரேஷியோன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 39-40 கிட்ட வந்துருச்சு. இருந்தாலும் கூட இன்னைக்கு ஒரு நம்பர் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா சின்னதா ஒரு நம்பர் கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் 854 ரூபாய் இருக்கு. இந்த சூழ்நிலையில நான் ஒரு 10 ஸ்டாக் கன்சிடர் பண்றேன். நம்ம இன்னும் கொஞ்சம் குறையும் போது எவ்ரி டிப்ல நம்ம கன்சிடர் பண்றோம் அப்படின்னு ஐடியா பண்ணிருக்கோம் இல்லையா. அந்த அடிப்படையில் இதை நம்ம திரும்பவுமே கூட கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா போன ஒரு மாசத்துல மட்டுமே இந்த ஸ்டாக் ஆல்மோஸ்ட் 28% growth-ம் இருக்குங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஒருவேளை குறைஞ்சா இன்னுமே பெட்டரா கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற. அடுத்து நம்ம பார்க்க போறது கல்யாண் ஜுவல்லர்ஸ். போன ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட 6% தான் growth இருக்கு. விச் மீன்ஸ் கன்சாலிடேஷன் ஸ்டேஜ். இது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்றாங்க, பை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டுமே நடந்துட்டு இருக்கிறதுனால ஒரு கன்சாலிடேஷன் ஸ்டேஜ் நடந்துட்டு இருக்கு. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா கன்சாலிடேஷன் ஸ்டேஜ் முடிஞ்சதுமே இது என்ன ஆகும்னா
எய்தர் கீழேயும் போகலாம் மேலேயும் போகலாம். நான் என்ன நம்புறேன்னா கீழே போச்சுனாலும் நான் இன்னும் பெட்டராக கன்சிடர் பண்ணுவேன், பட் மேலே போகும்னு நான் நம்புறேன், அவ்வளோதான். ஓகே ரைட். இந்த கம்பெனியோட பி ஆல்மோஸ்ட் சேச்சுரேஷன் லெவல் அடைஞ்சாச்சு. ஏன்னா இது வந்து 43 பி வந்தாச்சு. என்னோட எக்ஸ் இந்த கேஸ்ல நான் எவ்வளோ வரைக்கும் வச்சிருக்கேன்னா 2000 to 2800 இந்த ரேஞ்ச் வந்து என்னோட எக்ஸ் இருக்கு. பட் கொஞ்சம் கூட குறைய வரலாம். மினிமம் ஃப்ளோர் லெவல் வந்து 2000, ஹையஸ்ட் லெவல் 2400 டு அந்த மாதிரி. அப்போ யோசிச்சு பாருங்க, அதுல எக்ஸ் பை 2னா இப்போ எவ்வளோ வரணும்? 1000 to 1200 இந்த எக்ஸ் பை 2 இருக்கு. ஆனா இன்னைக்கு ஷேர் பிரைஸ் 612 ரூபாய் இருக்கு. இந்த கேஸ்ல நான் என்ன பண்றேன், 25 நம்பர்ஸ் நான் கன்சிடர் பண்றேன். ஓகே, ஒன்லி 25 நம்பர்ஸ். ரைட். அடுத்தது நம்ம பார்க்க போது ஆஸ் யூஷுவல் சாந்தி கோல்டு இன்டர்நேஷனல். சாந்தி கோல்டு இன்டர்நேஷனலுடைய ஸ்டாக்மே ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணி வச்சிருக்கோம். மோர் தென் 1000 கன்சிடர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்றதுனா, இதோட பி அரௌண்ட் 11. ஏன்னா இந்த கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ வந்து நெகட்டிவ்ல இருக்குங்கிறதுனால ஒரு சிலர் இதுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டாம கூட இருக்கலாம். இதுக்குள்ள பெரிய பெரிய டிஐஎஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நம்புறேன். இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா ஃபியூச்சர்ல இவங்களோட கேஷ் ஃப்ளோவை இவங்க அட்ஜஸ்ட் பண்ண கூட சான்ஸ் இருக்கு, ரெக்கவர் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குன்னு நான் நம்புறேன். எனிவே இந்த கம்பெனியோடைய ஷேர்ஸ், அதாவது ஒரு 50 ஷேர் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், இன்னைக்கு கன்சிடர் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்குன்னு சொல்லக்கூடிய எதுவுமே வியாழக்கிழமை இந்த வீடியோ தான் போஸ்ட் ஆயிருக்கு தவிர இது எல்லாமே புதன்கிழமையே நான் கன்சிடர் பண்ணி, ஏன்னா உங்களுக்கு வந்து டைம் கிடைக்க மாட்டேங்குது. இந்த வீடியோ பார்க்கறதுக்குள்ளவே பார்த்தா வெள்ளிக்கிழமை தாண்டிடும். அந்த மாதிரி சூழ்நிலையில கவனிக்காம போயிருவீங்கிறதுனால நான் புதன்கிழமை ஷூட் பண்ணி வியாழக்கிழமை இந்த வீடியோவை ப்ரெசென்ட் பண்றேன். ஓகேங்களா? இப்போ நம்ம இன்னைக்கு வந்து அரௌண்ட் 4 ஸ்டாக் கன்சிடர் பண்ணியிருக்கோம். 1 லலிதா ஜுவல்லரி 88 ஸ்டாக் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸ்கை கோல்டு ஒரு 10, அப்புறம் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஒரு 25, அப்புறம் சாந்தி கோல்டு ஒரு 50. ஸோ இது என்னுடைய கன்சிடரேஷன். நீங்க என்னென்ன கன்சிடர் பண்ண விரும்புறீங்க, இல்லை இதுல எது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ல போடுங்க. ஆஸ் யூஷுவல் எல்லாருமே ஒரு சிலர் வந்து எக்ஸ்பென்சிவ்னு சொல்லுவீங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா பெட்டரா கன்சிடர் பண்ணுவோம், ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியா இருக்கா விட்டு போவோம். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னாக்கா டிப்ல கன்சிடர் பண்ணணும்னு சொல்றாங்க. தப்பு இல்லை, எவ்ரி டிப் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து கன்சிடர் பண்ணலாம். லாஜிக்கலா நீங்க யோசிங்க, நான் உங்ககிட்ட விடுறேன். ஆஸ் அ ரீட்டைலரா, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டரா நமக்கு 2 பேர் இருக்காங்க இந்த கேஸ்ல. ஒரு ரீட்டைலரா நீங்க சிம்பிளா சொல்லலாம் 50 டே மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருந்தா கன்சிடர் பண்ணு, 100 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே இருந்தா கன்சிடர் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா அது வந்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்காது. அதை தாண்டி அந்த ஃபண்டமெண்டலோட குரோத்தை ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி அதுக்கு பேலன்ஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்றது தான் வந்து புத்திசாலித்தனமான இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும்னு நானும் நம்புறேன். ஒருவேளை அந்த மாதிரியான ஸ்டாக் உங்களுக்கு 50 டேஸ்க்கு கீழே கிடைச்சதுல 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே கிடைச்சா சந்தோஷம், நல்ல பெட்டராகவே கன்சிடர் பண்ணி வைங்க. அது வரைக்கும் என்ன பண்ணலாம், கொஞ்சம் கம்மியா கூட கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஃபண்டமெண்டலை பார்த்து வாங்குறவங்க தான் சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டராக இருக்க முடியும். இப்போ நான் அதை கேள்வி கேட்க வந்தேன். எல்லாருமே 50 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு ரெடியாக இருந்து வாங்குறதுக்குன்னா எப்போதான் அந்த ஸ்டாக் மேலே போகும் நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ அந்த ஸ்டாக் மேலே போகிறது எதன் அடிப்படையில் போகும்னா, ஃபண்டமெண்டல் வளர எஃப்ஏஎஸோ இல்லை டிஏஎஸோ உள்ள வரும்பொழுது பெரிய அளவு வளர்ச்சி ஏற்படுத்தும். அந்த மாதிரி வளர்ச்சி ஏற்படுத்தும் போது வேற வழியே இல்லை, நீங்கள் கம்மியான ரேட்டு கேட்டாலும் அது கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் கரூர் வைஸ்யா பேங்க். போன 5 வருஷத்துக்கு முன்னாடி கரூர் வைஸ்யா பேங்க் 35 ரூபாய் இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி அது 100 ரூபாய்க்கு மேலே போய் தான் கீழே வந்திருக்கும். கொரோனால கீழே வந்திருக்கும். கொரோனாக்கு அப்புறம் அது பெருசாக வளராம அப்படி நின்றுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 2021 அப்புறம் அது பெட்டராகவே பொசிஷன் எடுத்திருக்கிறத கவனிச்சிருப்பீங்க. ஸோ கணக்குப்படி பார்த்தா 100 ரூபாய் இருக்கக்கூடிய ஷேர் பிரைஸ் எப்போ கொரோனாக்கு முன்னாடி 2019 இன்னைக்கு வந்து 340 ரூபாங்கிறது அடிக்குவேட்டான பிரைஸ் தான். நடுவில் அது கீழே விழும்போது அந்த டிப்பா கன்சிடர் பண்ணி நீங்க நிறைய கன்சிடர் பண்ணீங்கன்னா சந்தோஷம், வெல் அண்ட் குட், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் எல்லா ஸ்டாக்குமே இந்த மாதிரி கீழே விழுந்து எழுந்திருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. எல்லா நேரமும் அப்படி அமையாது. அதனால கீப் இன்வெஸ்டிங், கீப் ஆன் இன்வெஸ்டிங் தான் நான் சொல்லுவேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு இண்டக்ஷன் மீட் இருக்கு. கமிட்ல ஜாயின் பண்ணிருக்கோம்னு சொல்றேன். இண்டக்ஷன் மீட் இருக்கு. கண்டிப்பா 9 மணிக்கு ஜாயின் பண்ணிங்க. லிங்க் வந்திருக்கும். ஒரு நோட்டு, ஒரு பேனா, அது மாதிரி ஒரு விஷயங்களோட உட்காருங்க. ஏன்னா நிறைய டேட்டா நம்ம பேச வேண்டியிருக்கும். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கிளாஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இண்டக்ஷன் மீட்டில் ஹவ் டு பிகம் ஏ ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர் அப்படிங்கிற கிளாஸில் ஜாயின் பண்ணிங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் எப்பவுமே சொல்லுறேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதை விட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுக்கலாம், அவங்க வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்க. எனவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.